தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களின் 20 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை வழங்கக்கூடிய புதிய திட்டமான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும், இவ்வாறு 50%த்திற்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களின் 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் 6 மாதத்திற்கு ஒருமுறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும்போது பணிக்காலத்தில் இறக்க நேரிடும் போதும் அவரவரின் பணிக்காலத்திற்கேற்ப 25 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும் என்றும் முதல்வர் தனது அறிவிப்பில் பதிவிட்டுள்ளார். புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும், பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணியில் சேர்ந்து புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்னர் இடைப்பட்ட காலத்தில் ஓய்வூதியமின்றி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஓய்வூதிய திட்டத்தை தொடர்ந்து மேலும் சில அறிவிப்புகளையும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். அதன்படி 2025 அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அரசு பணியாளர்கள் தங்களது ஈட்டிய விடுப்பினை ஒப்படைப்பு செய்து பணமாக பெற்றுக்கொள்ளும் நடைமுறையை மீண்டும் செயல்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த திருமண முன்பணம் 10,000 ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஒழுங்கு நடவடிக்கைகளால் பணியிலிருந்து ஓய்வு பெறும் நாளன்று தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்படும் சூழ்நிலையை அகற்றி அரசு பணியாளர்களை ஓய்வு பெற அனுமதித்தும் ஆணை வழங்கப்பட்டுள்ளது. புதிய ஓய்வூதிய நிதியத்திற்காக கூடுதலாக 13,000 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு வழங்கும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதன்படி ஆண்டுதோறும் அரசின் பங்களிப்பாக சுமார் 11,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் நிலையில் தற்போது புதிய திட்டத்தை அமல்படுத்த தமிழக அரசு மிகப்பெரிய நிதி பொறுப்பை பெற்றுள்ளது. இதில் ஊழியர்களின் 10% பங்களிப்பை தவிர தேவைப்படும் மீதி தொகை முழுவதையும் தமிழக அரசே ஏற்கும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அரசு பணியாளர்கள் நலனை காத்திடும் வகையில் அவர்களின் 20 ஆண்டு கால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் 20 ஆண்டு கால கோரிக்கையான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமிழக முதல்வர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நம்பி வாக்களித்த மக்களுக்கு கழக அரசு எப்போதுமே உண்மையாக இருக்கும் என குறிப்பிட்டதோடு அரசு ஊழியர்களுக்கு புத்தாண்டு பொங்கல் பரிசாக TAPS அறிவிப்பினை வெளியிட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் நிதிநிலை சீரடைய அனைத்து தரப்பினரின் கோரிக்கைகளும் கேட்காமலே நிறைவேற்றப்படும் என்றும் முதல்வர் உறுதியளித்துள்ளார். முதல்வர் வெளியிட்ட ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்புக்கு ஜாக்டோ அமைப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தலைமைச் செயலக வளாகத்தில் புதிய தலைமுறையிடம் பேசிய அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன், தேர்தலுக்கு முன்பே திட்டம் அமல்படுத்தப்படும் என நம்புவதாக தெரிவித்துள்ளார். சாட்டிஸ்ஃபையாக இருக்குன்னா முதல்வரை பார்த்தோம் 100% ஜாக்டோ இதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். முழுமையாக இது சாட்டிஸ்ஃபைடு. ஏனென்றால் இன்றைய உலக பொருளாதார சூழ்நிலையிலும் இந்தியாவில் இருக்க சூழ்நிலையும் எந்த ஒரு மாநிலத்திலும் இதர் மாதிரி ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதியம் என்பது வழங்கப்படாத சூழ்நிலையில் 23 கால வரவங்களாக இவர்கள் வழங்க மாட்டார்கள் என்று ஒரு பெரிய இவர்கள் மீதான விமர்சனம் என்பதும் எங்கள் மீதான விமர்சனம். இதுக்கு முன்னாடி 2017 21 வரை போராடினீங்க, ஆனால் திமுக வந்தவனே போராடலாம். முதல்வர் இது என்றால் எப்போ போராடினாலும் உடனே அழைத்து பேசியிருக்கார். முழுமையாக ஜாக்டோ மட்டும்தான் இதை களத்தில் நின்று வாங்கினது. ஏன்னா முழுமையாக 9 ஆண்டுகளும் நீங்கள் பத்திரிகையால் எங்களோடு டிராவல் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அனைவரும் மனம் மகிழக்கூடிய வகையில் இன்றைய தினம் அந்த அறிவிப்பு வந்துருச்சு. முதல் வாதத்தில் தான் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதனால் கண்டிப்பாக இதை அமல்படுத்துவ இந்த நிதியாண்டிலேயே இவர்கள் 21-26 ஆட்சி காலத்திலேயே அமல்படுத்தப்படும் என்பதை 100% நம்புகிறோம். அரசு ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்று ஓய்வூதிய திட்டத்தை முதல்வர் அறிவித்துள்ளது மகிழ்ச்சியை தருவதாக
கோட்டா ஜாக்டோ ஜியோ அமைப்பின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் அமிர்தகுமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதிய தலைவரிடம் பேசியுள்ள அவர், தங்களிடம் உள்ள மேலும் சில கோரிக்கைகளையும் முதல்வரிடம் பரிசீலனைக்கு முன்வைப்போம் என தெரிவித்தார். அறிவித்திருப்பதை எங்களது போராட்டத்தின் வாயிலாக அறிவிக்கப்படும் நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு சில விஷயங்களில் விடுபட்டிருந்தாலும் தற்போது முதலமைச்சர் பார்க்கும்போது இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றோம். நிச்சயமாக தமிழ்நாட்டு பணிபுரிந்த அனைவரும் ஏற்கின்ற திட்டமாகத்தான் இது இருக்கிறது. பெயர் மட்டும் மாறி இருந்தாலும் கூட எங்களுக்கு ஓய்வூதியம் கிடைத்தால் போதும் என்பதை மாற்றுக்கருத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த திட்டம் அமுல்படுத்தப்பட்ட 1/4/2003 பணி ஓய்வு பெற்றவர்கள், இறந்தவர்கள் அனைவருக்கும் முழுமையான பலன்கள் கிடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். 1/4/2003 அமல்படுத்தப்பட்டதா என்பதை அரசாணை வெளிவந்த தான் முழுமையாக தெரியும். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியதற்கு முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் நலன் காக்கும் பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருப்பது வரவேற்கக்கூடியது என குறிப்பிட்டுள்ளார். நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி ஊதியம் உயர்த்தப்படுவதைப் போல ஓய்வூதியமும் உயர்த்தப்பட வேண்டும் என்றும், அப்போதுதான் நிதிக்குழு அறிவிக்கப்பட்ட தேதிக்கு முன்னர் ஓய்வு பெற்றவர்களும் இந்த திட்டத்தில் பலன் பெற முடியும் எனவும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். திமுக அரசின் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஒரு ஏமாற்று வேலை என பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறுவதற்கான பணிகாலம் எவ்வளவு என்பது குறித்து தெளிவாக அறிவிக்கப்படவில்லை என்றும், அரசு அறிவித்துள்ள உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் பல அம்சங்கள் தெளிவற்று உள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார். திமுக அரசு நினைத்திருந்தால் ஆட்சிக்கு வந்த சில மாதங்களிலேயே பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்க முடியும் என குறிப்பிட்டுள்ள அன்புமணி, பதவிக்காலம் முடிவடைய இருக்கும் நிலையில் அரசு இப்படி அறிவிப்பதன் பின்னணியில் சதி மட்டுமே உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக தேர்தல் அறிக்கை குழுவினர் மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் வரும் 7ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை மண்டல வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளனர். இக்குழுவினர் பொதுமக்களின் கருத்துக்களையும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய தரவுகளையும் பெறுவார்கள் என எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் அறிக்கை குறித்து மக்களிடம் கருத்து கேட்க திமுக செல்போன் செயலியை அறிமுகம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜனவரி 9 முதல் அதிமுக வேட்பாளர்களுக்கான நேர்காணல் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள மாநில பொதுத் தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட 10,000க்கும் மேற்பட்டோர் விருப்பமனு அளித்திருந்தனர். இந்நிலையில் மாவட்ட வாரியாக அவர்களுக்கான நேர்காணல் ஜனவரி 9 முதல் ஜனவரி 13ஆம் தேதி வரை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் வரும் 9ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதிகாலையில் ஒரு சில இடங்களில் பனிமூட்டம் நிலவும் என்றும், தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நிலவும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் தங்களது அதிகாரத்தை மக்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் சீருடை பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்றிய அவர், போதையின் ஆபத்து நாளை நம் வீட்டு குழந்தைகளையும் பாதிக்கும் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் என்றார். உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை மக்களுக்கு முறையாக பயன்படுத்தணும். வீரத்தின் அடித்தளம் எது தெரியுமா? அன்புதான். இரும்பு கரத்தை குற்றத்தை தடுக்கிறதுக்கு பயன்படுத்தணும். புகார் கொடுக்க வரவங்ககிட்ட மரியாதை, புன்னகை, அக்கறை இவைகளெல்லாம் இருக்கணும். குறிப்பாக பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கும் போது மிக மிக ஜாக்கிரதையாக கையாளணும். போதைப் பொருட்கள் நடமாட்டம், அதனுடைய விற்பனையை தடுக்கிறதுலையும் ஜீரோ டாலரன்ஸ் என்ற பாலிசியை நீங்கள் பயன்படுத்தணும். உங்கள் எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க.
யார் பாதிக்கப்பட்டாலும் போதை என்ற ஆபத்து நாளை நம்ம வீட்டு குழந்தைகளையும் பாதிக்கும்னு உணர்ந்து பர்சனல் இன்வால்மெண்டோட நீங்க செயல்படணும். காவலர்களின் குழந்தைகளுக்கு திமுக ஆட்சியில் 1,33,00,000 ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் காவலர்களின் நலனுக்காக திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களையும் அவர் சுட்டிக்காட்டினார். மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்க காரணமான காவலர்களாக நீங்க உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வாரம் ஒரு நாள் ஓய்வு வழங்கப்படுது. காவலர்களுக்கு வழங்கப்படும் காப்பீட்டுத் தொகை 2 மடங்காக வழங்கப்பட்டு வருது. இன்னும் சில டேட்டாக்களை சொல்றேன். SSLC +2ல டாப் 10ல வந்த நம்ம காவலர்களின் குழந்தைகள் 2493 பேருக்கு நம்ம ஆட்சியில 1,33,00,000 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டிருக்கு. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய அரசிற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதிய கடிதத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 9 மீனவர்கள் நாகை மாவட்டம் கோடியக்கரையிலிருந்து மீன்பிடிக்க சென்றபோது இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து கைது செய்வதும் அவர்களது மீன்பிடி படகுகளை பறிமுதல் செய்வதும் கவலைக்குரிய விஷயமாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டை சேர்ந்த 73 மீனவர்களும் 251 மீன்பிடி படகுகளும் இலங்கை காவலில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். இலங்கை காவலில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதை உறுதி செய்திட மத்திய அரசு உரிய தூதரக வழிமுறைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். கரூர் MP ஜோதிமணி புகார் குறித்து விசாரிக்க குழு அமைக்கப்படும் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொதுத்தளத்தில் கருத்துக்களை பகிர வேண்டாம் என்றும் அனைவரும் ஒழுங்கு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் எனவும் அறிவுறுத்தினார். Issue is that one Mr. Satish Kumar, who is the district president, who was then became a RGPRS chairman. There was some issue between Satish Kumar and one Mr. Senthil Kumar. The Senthil Kumar has given a complaint to which our MP also asked for action. I think that issue will be sorted out, but such issues should not go in public domain. We are the party which follows the discipline, and during the election time such issues create some confusion in the mind of public and the cadre also. தாவேகவுடன் பேச்சுவார்த்தை என்பது வதந்தி என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டணி குறித்து திமுகவுடன் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறினார். DMK will take a decision firmly. We are proactively, we have formed a committee. We went and met the Honorable Chief Minister along with our entire 5 members committee. And because we are interested in the alliance, we took the decision 1.5 months back by forming the committee, and we called on the Chief Minister. We told them also that we want to have the alliance first. I am confident that we have a long-standing relation with them, most trusted allies. காங்கிரஸில் ஏற்பட்டுள்ள குழப்பத்துக்கு தாவேக காரணம் இல்லை என அக்கட்சி நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை மாவட்ட மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி தாவேக கட்சி அலுவலகம் அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்க வந்தபோது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டமன்ற தேர்தலில் மேட்டுப்பாளையம் தொகுதியில் தாவேக சார்பில் யார் போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவர் என குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் திமுக அதிமுகவை தவிர்த்து தாவேக தலைமையில் விஜய் ஆட்சியை மக்கள் விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். விஜயை யார் முதல்வர் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடன் தான் தாவேக கூட்டணி என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை எப்படி மாற்றாக இருக்க முடியும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார்.
திமுக மற்றும் அதிமுக குறித்து பேசிய அவர், இந்த இரு கட்சிகளிடமிடையே கொடியில் மட்டும்தான் மாற்றம் இருக்கிறதே ஒழிய கொள்கையில் மாற்றம் இல்லை என விமர்சித்துள்ளார். எனவே திமுகவுக்கு மாற்று என்றால் அது நாம் தமிழர் கட்சிதான் என்றும் தெரிவித்துள்ளார். இவர்களுக்கு யாருக்கும் கோட்பாடு மாற்றம், தத்துவ மாற்றம் கிடையாது. காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கோ திமுக அதிமுகவுக்கோ நம்ம ஒன்று கேட்போம், 2 பேருக்கு தான் போட்டிங்கிறீங்க. திமுக அதிமுகவுக்கு 2 பேர் தான் போட்டி. திமுக அதுக்கு மாற்று இன்னொரு திமுக எப்படி? தீமை இதுக்கு மாற்று இன்னொரு தீமை எப்படி? நபிகளார் சொல்ற மாதிரி தீமைக்கு மாற்று நன்மை தான், நேர்மை தான். அப்ப நீங்க தீமைக்கு மாற்று தீமை. இவர் திமுக, இவர் ஆட்சியில் ஊழல் இருக்கு, இவர் ஆட்சியில் இருக்காதா? அதிமுக ஆட்சியில் இருக்காதா? இந்த கட்சியில கொடியில அண்ணா இருக்க மாட்டார், இங்க அண்ணா இருப்பார். கொள்கையில என்ன மாற்று இருக்கு? 2 பேருமே திருடுங்க. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவியும் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிபர் டொனால்டு டிரம்ப் இதை அறிவித்திருப்பது சர்வதேச அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுவதாக வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மீது அமெரிக்கா தொடர்ந்து குற்றஞ்சாட்டி வந்தது. வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்கா எச்சரித்து வந்த நிலையில் வெனிசுலா தலைநகர் கராகஸில் சனிக்கிழமை அடுத்தடுத்து நிகழ்ந்த வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து வெனிசுலா அரசு நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்தது. இந்நிலையில் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை அமெரிக்க படைகள் பிடித்துள்ளதாகவும் இருவரும் வெனிசுலாவிலிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க படைகள் வெனிசுலா மண்ணில் இருப்பதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று வெனிசுலா பாதுகாப்புத்துறை அமைச்சர் விளாடிமிர் பத்ரினோ சூளுரைத்துள்ளார். அமெரிக்காவின் தாக்குதலை தொடர்ந்து பேசியுள்ள அவர், வெனிசுலா அமெரிக்காவுக்கு பதிலடி தரும் என்றார். அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள் குடியிருப்புகளை பாதித்துள்ளதாகவும் உயிரிழப்புகளின் விவரங்களை அரசு சேகரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த செயல் கோழைத்தனமானது எனவும் வெனிசுலா ராணுவம் இன்னும் சரணடையவில்லை என்றும் விளாடிமிர் பத்ரினோ தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தாக்குதல் வெனிசுலாவின் இறையாண்மையை அப்பட்டமாக மீறும் செயல் என்று ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. கோரிக்கையை வலியுறுத்தி ஆசிரியர்கள் 9ஆம் நாளாக சென்னை டிபிஐ அலுவலக வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி 1000த்திற்கும் மேற்பட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் தங்களின் கண்களில் கருப்பு துணியை கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலாக கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி சென்னை டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு அவர்கள் போராட்டத்தை தொடங்கினர். அரசின் கவனத்தை ஈர்க்க தொடர்ந்து சென்னையில் உள்ள வெவ்வேறு அரசு அலுவலகங்கள் முன்பு பல்வேறு வடிவங்களில் போராட்டங்களை தொடர்ந்த அவர்கள் தினமும் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டனர். 9ஆம் நாள் போராட்டத்தின் போதும் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இடைநிலை ஆசிரியர்கள் தனது குடும்ப உறுப்பினர்கள் அவர்களை கைவிட மாட்டேன் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள், எனவே அவர்கள் தங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தவே போராடி வருவதாக கூறினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக தென்னக ரயில்வே 10க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது. இதன்படி ஜனவரி 9 முதல் 21ஆம் தேதி வரை நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, கோவை மற்றும் ராமேஸ்வரம் ஆகிய நகரங்களிலிருந்து சென்னை எழும்பூர், தாம்பரம் மற்றும் சென்ட்ரல் நிலையங்களுக்கு இந்த ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. குறிப்பாக திருநெல்வேலி, செங்கல்பட்டு இடையே ஜனவரி 9, 10, 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளிலும், கோவை, சென்னை இடையே 11, 14, 18 ஆகிய தேதிகளிலும் சிறப்பு ரயில்கள் இயங்கும். சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை குறைந்து விற்கப்படுகிறது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 480 ரூபாய் விலை குறைந்து 1,160 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 60 ரூபாய் விலை குறைந்து 12,520 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதேபோல் சென்னையில் 1 கிலோ வெள்ளி 4,000 ரூபாய் விலை குறைந்து 2,56,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 4 ரூபாய் குறைந்து 256 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. புத்தரின் புனித நினைவு சின்ன சர்வதேச கண்காட்சியை டெல்லியில் ராய் பித்தோரா கலாச்சார வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். 1898 மற்றும் 1970களில் கண்டெடுக்கப்பட்டு பல்வேறு அருங்காட்சியகங்களில் பிரித்து வைக்கப்பட்டிருந்த புத்தரின் புனித சின்னங்கள் மற்றும் ஆபரணங்கள் தற்போது ஒரே இடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சிக்கு ஒளியும் தாமரையும் என்று பெயரிடப்பட்டுள்ளது. புத்தரின் புனிதமான பிப்ரவா நினைவு சின்னங்கள் 127 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. புத்தரின் போதனைகளை பரப்புவதோடு இந்திய இளைஞர்களுக்கும்
கலாச்சார பாரம்பரியத்திற்கும் இடையிலான பிணைப்பை வலுப்படுத்துவதே இக்கண்காட்சியின் நோக்கம் என பிரதமர் தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் நாடாளுமன்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தேசிய பாதுகாப்பு, சைபர் குற்றங்கள் மற்றும் பேரிடர் மேலாண்மை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. அந்தமான் தீவுகளின் ராஜதந்திர ரீதியான முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற பிரத்யேக கூட்டத்திலும் அமித்ஷா பங்கேற்றார். 3 நாள் பயணமாக அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு வெள்ளிக்கிழமை இரவு சென்றடைந்தார் அமித்ஷா. ஸ்ரீ விஜயபுரத்தில் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த கண்காட்சியை தொடக்கி வைத்தார். நேதாஜி மைதானத்தில் பல புதிய வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் மாநகராட்சிகளுக்கான தேர்தல் ஜனவரி 15ஆம் தேதி நடத்தப்பட உள்ள நிலையில் வாக்கெடுப்புக்கு முன்பே பாஜக சிவசேனா கூட்டணி 66 வார்டுகளில் வெற்றி பெற்றுவிட்டது. அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் 2 வார்டுகளில் வென்றுள்ளது. வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாளில் எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் பலர் விலகியதால் ஆளும் கூட்டணி வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வாகினர். குறிப்பாக கல்யாண் டோம்பிவிலியில் 21 வார்டுகளில் பாஜக சிவசேனா வேட்பாளர்கள் வென்றுள்ளனர். ஆளும் கட்சிகள் எதிர்க்கட்சி வேட்பாளர்களை மிரட்டி வேட்புமனுக்களை திரும்பப் பெறச் செய்ததாக உத்தவ் சிவசேனா மற்றும் மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. பெருநகர மும்பை மாநகராட்சி தேர்தலுக்காக உத்தவ் தாக்கரே சிவசேனா மற்றும் மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா கூட்டணி அதிரடி வாக்குறுதிகளை அளித்துள்ளது. அதன்படி வீட்டு வேலைகளில் ஈடுபடும் பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 100 யூனிட் இலவச மின்சாரம், 700 சதுர அடி வரையிலான வீடுகளுக்கு சொத்து வரி விலக்கு, சிறு தொழில் தொடங்க இளைஞர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை நிதி உதவி உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் உத்தவ் தாக்கரே சிவசேனா மற்றும் மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா கூட்டணி அளித்துள்ளது. வங்கதேச வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபிசுர் ரஹ்மானை விடுவிக்குமாறு நடிகர் ஷாருக் கானின் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நிர்வாகத்திடம் பிசிசிஐ அறிவுறுத்தியுள்ளது. வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது தாக்குதல் நடந்து வரும் நிலையில் வங்கதேச வீரரை KKR அணியில் சேர்த்ததற்காக பாஜக சிவசேனா தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். சமீபத்திய நிகழ்வுகளின் அடிப்படையில் வங்கதேச வீரரை நீக்கிவிட்டு வேறு ஒரு வீரரை சேர்த்துக் கொள்ளுமாறு KKR அணி நிர்வாகத்திடம் கூறப்பட்டதாக பிசிசிஐ செயலர் தேவஜித் சைக்கியா தெரிவித்துள்ளார். RSS இயக்கம் ஒரு துணை ராணுவ அமைப்போ பாஜகவின் நிழல் அமைப்போ அல்ல என்று அதன் தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். சீருடை அணிந்து உடற்பயிற்சி செய்வதால் RSS அமைப்பை துணை ராணுவமாக கருதுவது தவறு. அதேபோல் அரசியல் செயல்பாடுகளை கொண்டு பாஜகவின் வழியாக RSS-ஐ புரிந்து கொள்ள முடியாது. தேசபக்தி, நற்பண்புகள் கொண்ட குடிமக்களை உருவாக்கி இந்தியா மீண்டும் அந்நிய சக்திகளிடம் அடிமையாகாமல் தடுப்பதை RSS அமைப்பின் ஒரே இலக்கு என்று குறிப்பிட்டுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தார் மண்டலத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய அதிரடி வேட்டையில் 14க்கும் மேற்பட்ட நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சுக்மா மாவட்ட வனப்பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 10க்கும் மேற்பட்ட நக்சலைட்டுகளுக்கும் பிஜப்பூரில் மற்றொரு மோதலில் 2 என்கவுண்டர் செய்யப்பட்டனர். நக்சலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் அதிகாலை 5 மணியளவில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். கடந்த ஓராண்டில் மட்டும் சத்தீஸ்கரில் 285 நக்சலைட்டுகள் பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்டனர். இதில் பெரும்பாலான உயிரிழப்புகள் பஸ்தார் மண்டலத்திலேயே நடந்துள்ளன. ராஜஸ்தானில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் தினமும் காலை வழிபாட்டின் போது மாணவர்கள் 10 நிமிடம் செய்தித்தாள்களை வாசிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநில பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்ட அறிவிப்பில் செய்திகளிலிருந்து ஒவ்வொரு நாளும் 5 வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அது குறித்து விளக்கம் அளிக்கப்பட வேண்டும். இதன் மூலம் மாணவர்களின் சொல் வளம் அதிகரிக்கும், வாசிப்பு பழக்கம் ஊக்குவிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் தேசிய, சர்வதேச விளையாட்டு நிகழ்வுகள் குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் மட்டும் தீவிர வானிலை நிகழ்வுகளால் நாடு முழுவதும் சுமார் 2700 பேர் உயிரிழந்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையின்படி இடி, மின்னல், கனமழை, மேக வெடிப்புகள், வெள்ளம், வெப்ப அலைகள், குளிர் அலைகள், நிலச்சரிவுகள் ஆகியவற்றால் மட்டும் கடந்த ஆண்டு நாடு முழுவதும் 2760 பேர் உயிரிழந்தனர். இதில் 1370 பேர் கனமழை, வெள்ளம், மேகவெடிப்பு மற்றும் நிலச்சரிவுகளால் மட்டுமே உயிரிழந்தனர். தீவிர வானிலை நிகழ்வுகளால் நாட்டிலேயே அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 410 பேர் உயிரிழந்தனர். வீரமங்கலம்
வீரமங்கை வேலு நாச்சியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தேசிய தலைவர்களும் புகழாரம் சூட்டினர். ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்டு தனது சிவகங்கை சீமையை மீட்டெடுத்த வீரமங்கை வேலு நாச்சியார் என்றும், அவரது போர்த்திறன், தியாகம், சிறந்த நிர்வாகத்திறன் ஆகியவை இந்தியர்களுக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு எதிராக துணிச்சலாக போராடிய முன்னோடி ராணிகளில் ஒருவர் வேலு நாச்சியார் என்றும், அவரது வீர வரலாறு வருங்கால தலைமுறைக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக திகழும் எனவும் ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். RSS இயக்கம் ஒரு துணை ராணுவ அமைப்போ பாஜகவின் நிழல் அமைப்போ அல்ல என்று அதன் தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். சீருடை அணிந்து உடற்பயிற்சி செய்வதால் RSS அமைப்பை துணை ராணுவமாக கருதுவது தவறு. அதேபோல அரசியல் செயல்பாடுகளை கொண்டு பாஜகவின் வழியாக RSS-ஐ புரிந்து கொள்ள முடியாது. தேசபக்தி, நற்பண்புகள் கொண்ட குடிமக்களை உருவாக்கி இந்தியா மீண்டும் அந்நிய சக்திகளிடம் அடிமையாகாமல் தடுப்பதே RSS அமைப்பின் ஒரே இலக்கு என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் நாடாளுமன்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தேசிய பாதுகாப்பு, சைபர் குற்றங்கள் மற்றும் பேரிடர் மேலாண்மை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. அந்தமான் தீவுகளின் ராஜதந்திர ரீதியான முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற பிரத்யேக கூட்டத்திலும் அமித்ஷா பங்கேற்றார். 3 நாள் பயணமாக அந்தமான் நிக்கோபர் தீவுகளுக்கு வெள்ளிக்கிழமை இரவு சென்றடைந்தார் அமித்ஷா. ஸ்ரீ விஜயபுரத்தில் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த கண்காட்சியை தொடக்கி வைத்தார். நேதாஜி மைதானத்தில் பல புதிய வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். கடந்த ஆண்டில் மட்டும் தீவிர வானிலை நிகழ்வுகளால் நாடு முழுவதும் சுமார் 2700 பேர் உயிரிழந்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இடி, மின்னல், கனமழை, மேகவெடிப்புகள், வெள்ளம், வெப்ப அலைகள், குளிர் அலைகள், நிலச்சரிவுகள் ஆகியவற்றால் மட்டும் கடந்த ஆண்டு நாடு முழுவதும் 2760 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் 1370 பேர் கனமழை, வெள்ளம், மேகவெடிப்பு மற்றும் நிலச்சரிவுகளால் மட்டுமே உயிரிழந்துள்ளனர். தீவிர வானிலை நிகழ்வுகளால் நாட்டிலேயே அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 410 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் மட்டும் 79 பேர் உயிரிழந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 350 பேர் உயிரிழந்த நிலையில் அதில் 150 பேர் கனமழை, மேகவெடிப்பு மற்றும் நிலச்சரிவுகளால் பலியாகியுள்ளனர். மகாராஷ்டிராவில் கனமழை, வெள்ளம், மின்னல், வெப்ப அலை ஆகியவற்றால் 270க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ராஜஸ்தானில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் தினமும் காலை வழிபாட்டின் போது மாணவர்கள் 10 நிமிடம் செய்தித்தாள்களை வாசிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநில பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்ட அறிவிப்பில் செய்திகளிலிருந்து ஒவ்வொரு நாளும் 5 வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அது குறித்து விளக்கம் அளிக்கப்பட வேண்டும். இதன் மூலம் மாணவர்களின் சொல் வளம் அதிகரிக்கும், வாசிப்பு பழக்கம் ஊக்குவிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் தேசிய, சர்வதேச விளையாட்டு நிகழ்வுகள் குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நாளுக்கு நாள் குளிர் அதிகரித்து வரும் நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நொய்டா, காசியாபாத், மதுரா உள்ளிட்ட நகரங்களில் அதிக பனிமூட்டம் நிலவுகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக குளிர் அலை காரணமாக பள்ளிகளுக்கு ஜனவரி 2ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அதை ஜனவரி 5ஆம் தேதி வரை நீட்டித்து அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இந்தியாவில் கடந்த 6 ஆண்டுகளில் மோசடி வழக்குகளில் 53,000 கோடி ரூபாய் பணத்தை இந்தியர்கள் இழந்துள்ளதாக இந்திய சைபர் கிரைம் தொடர்பான தரவின் வாயிலாக தெரியவந்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஒரு அங்கமான இந்திய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையத்தின் புதிய தரவுகள் மூலம் இது தெரியவந்துள்ளது. நாடு முழுவதும் முதலீடு என்ற பெயரில் மோசடி, டிஜிட்டல் அரெஸ்ட், ஆன்லைன் முறைகேடுகள், வங்கி நிதி முறைகேடுகள் போன்றவற்றின் மூலம் சைபர் குற்றங்கள் நடப்பது அதிகரித்திருப்பது தெரியவந்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் மட்டும் 21,71,000க்கும் மேற்பட்ட வழக்குகளில் 19,812 கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளது. நாட்டிலேயே மகாராஷ்டிரா மக்கள் 3,203 கோடி ரூபாயை மோசடி மூலம் பறிகொடுத்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக கர்நாடகா மக்கள் 2,413 கோடி ரூபாயை சைபர் குற்றங்களில் இழந்துள்ளனர்.
மூன்றாவதாக தமிழகத்தில் 1,23,290 சைபர் குற்ற மோசடிகளில் 1,897 கோடி ரூபாயை மக்கள் இழந்துள்ளனர்.